எனக்கு நிஜமாவே என்ன பண்றதுனே தெரியலண்ணே. ஆமா உனக்கு எதுவுமே தெரியாத. டேய் இருடா, அவதான் சொல்லிட்டு இருக்கால. டேய் இவ எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசிருக்கணும். எதுக்கு அண்ணன் கிட்ட பேசினா? இதனாலதான் அண்ணா அவசரப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ண பாத்துருக்கு. ஒருவேளை அந்த சம்பந்தம் நடந்து அண்ணா வாழ்க்கை வீணா போயிருந்தா என்ன பண்ண முடியும்? அதான் அந்த மாதிரி எதுவும் ஆகலையே. என்னமோ நான் சொல்லி கல்யாணமே நடந்து இப்ப உங்க அண்ணன் கஷ்டப்படுற மாதிரி தினம் இதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கானே, என்ன அவாய்ட் பண்றானே. இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க. பாத்தியாடா எப்படி பேசுறா இவ? டேய் சரி விடுறா, அவ சொன்ன மாதிரி தான் எல்லாமே நின்னு போச்சு இல்ல. அண்ணன் இப்ப நல்லா தானடா இருக்கு. பாவம் அந்த பொண்ணை ஏன்டா திட்டுற? இவகிட்ட பேச வேண்டியதானடா நீ. ஏய் அப்பெல்லாம் பேச முடியாதுடா. நம்ம வீட்டு நிலைமை இதுதானே இவளுக்கு புரியணும். இவ இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. இங்க பாருடா, அண்ணனுக்கு நல்லது நடந்தாதான் என் வாழ்க்கைய பத்தி யோசிக்க முடியும். அத நான் கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் இவ அண்ணன் கிட்ட போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லிருக்கா. இந்த மாதிரி அண்ணன் கிட்ட பேசுன்னு என்கிட்ட சொல்லவும் இல்லடா. அது மட்டும் சரியா? அண்ணா அவசர அவசரமா ஒரு கல்யாணத்தை பண்ண பாக்குது. பொண்ணு குடும்பம் நல்ல குடும்பமான்னு தெரியலன்னு சொன்னா அதெல்லாம் பரவாயில்ல. அண்ணனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வேணும்னு சொல்றான். அது தப்பு இல்ல. அதுக்கு மேலயும் உன் கோவம் அடங்கலையா? என்னால சத்தியமா முடியல பாண்டி. நான் செஞ்சதுதான் தப்புன்னு ஒத்துக்கிறேன்ல. நான் எவ்வளவு நாள் தான் என் மேல கோவத்தை காட்டுவேன்? ஏய் பொண்ணுங்க தப்ப ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். அந்த பொண்ணே செஞ்சது தப்பு தான் ஒத்துக்குது. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்லடா. பாவம்டா, அவளும் உன்னை தேடி தேடி தானே வரா. கொஞ்சம் பேசேன்டா. ஏய் பேசலாம் முடியாதுடா. என் மேல லவ் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. அவன் என் மேல லவ் இல்லன்னு சொல்லட்டும், நான் இப்பவே கிளம்பி போறேன். ஏய் அவனுக்கு உன் மேல லவ் இல்லாம இல்ல வானதி. அதெல்லாம் நிறையவே இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் பாத்துட்டு தானே இருக்கோம். ராத்திரி பகல்னு பார்க்காம மணிக்கணக்கா போன்ல பேசுறீங்க, நேர்லயும் பேசுறீங்க. லவ் இல்லாம உங்ககிட்ட பேசிட்டே இருப்பான். அதெல்லாம் உன் மேல அவனுக்கு நிறைய லவ் இருக்கு. எங்க இவனுக்காக அண்ணன் தா வாழ்க்கை கெடுத்துக்கு போன அவன் பயப்படுறான். அவன் கொஞ்சம் நார்மலா இருந்துக்கும் நீ கொஞ்சம் டைம் கொடுத்தான் பாரு. என்னால பாண்டி கிட்ட பேசாம இருக்க முடியலன்னு. ஏய் இப்ப பேசினாலே எனக்கு டென்ஷன் தானே ஏறுது. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. இவளை பத்தி மட்டும் தான் நான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். டேய் இருடா, பாருங்க ரெண்டு பேரும் சண்டை எல்லாம் போடக்கூடாது. டேய் அவ தானே சண்டை போடுறா. டேய் இருடா, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லும் போது இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா லவ் பண்ணி ஜாலி